வெல்கம் டு மை சேனல் சாலு லட்டு vlogs. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி பூண்டு சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால் பூண்டு, வரமிளகாய், தக்காளி. சரிங்களா? அதாவது பூண்டு சட்னிக்கு இப்போ மிளகாய் போட்டு வணக்கி விட்டுருங்க. மிளகாய் வந்து இந்த மாதிரி வணக்கி விட்டுருங்க நல்லா. மிளகாய் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோன்னு பூண்டு நான் 2 கட்டி போட்டிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு 2 பேர் தான், அது போதும். குழந்தை அடிக்க சாப்பிட மாட்டான். பூண்டு நல்லா 2யும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாயும் பூண்டையும் நல்லா ட்ரை ஃப்ரை ஆகிற அளவுக்கு, அந்த பூண்டு ட்ரை ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ட்ரை ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் அதை ஒரு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு, கல்லுப்பு போடுறேங்க, பார்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதை இப்போ அரைச்சி எடுத்துட்டேங்க கைஸ். அரைச்சதுக்கப்புறம் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நான் 2 டேபிள் ஸ்பூனு, சரிங்களா, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு, கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு கைஸ். கடுகு காஞ்சோன்னா கடலைப்பருப்பும் கடுகும் பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்க, கடலைப்பருப்பும் கடுகும் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம ஆட்டி வச்ச சட்னி தான் வந்து ஊற்றி நல்லா அதிலே ஒரு 2 இது பரட்டி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோ, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் சாலு லட்டு vlogs. Thank you guys.